நிக்கிறாள. டேய், எங்க இருக்க? அண்ணா, கல்யாண வீட்டில் தானே இருக்கேன். நாளைக்கு காலைல வந்துடுறேண்ணே. ஏன் கிட்டியாவா? பார்த்துட்டாரு, சமாளிப்போம். டேய், சிஸ்டர் யாரா? அண்ணா, நான் லவ் பண்ற பொண்ணு. ஏன்டா போய் சொன்ன? அண்ணா, அது வந்து இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெளியில் வர்றது. நான் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன். இவ தான் கம்பல் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஆமாண்ணே. வாங்கிக்கம்மா. அவன் வேற, நான் வேற இல்லை. வாங்கிக்க. அண்ணா, நீங்க தானே எங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நடத்தி வைக்கணும். டே, அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? ராஜா முத்தைய ஹாலில் கல்யாணம். தேவாவோட கச்சேரியை வச்சிருவோம். சரி, அதை ஏன் ரோட்ல நின்று பேசிக்கிட்டு? நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, பேசிடுவோம். சரிண்ணே. சரி, அதை விடு. செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கேடா? இருக்குண்ணே. அது என்னடா நீ, பிறந்த நாள் அதுவுமா? இந்தா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. உட்காருமா. பரவாயில்ல, உட்காரு. அப்பா என்னம்மா பண்றாரு? அப்பா டிரைவரா இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நீமா? எஸ்கேசில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். சரி, உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவுதான். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமே நான் வந்து பொண்ணு கேட்டேன். வீட்ல யாரையுமே காணோம். நான் பேச்சுலர் தாம்மா. அப்படியா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் தான். டே, பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ உடனே வா. சரிண்ணே. அண்ணா, பேசிட்டேன்டா. ஓகேண்ணே, சொல்லிட்டு வா. வரேங்க. வாமா. இது வேணு படக்காராச்சே. பொண்ணு கேட்கிறேன்னு சொன்னாங்க. வந்துட்டாங்களா? பார்க்கலாம். வாங்க. உன்னை பத்தி தாம்மா பேசிட்டு இருந்தோம். அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. பேசுங்க. ஒரு நிமிஷம். உன் கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை ரோட்ல எங்கேயோ பார்த்தாராம். உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா.
வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னம்மா சொல்ற? அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாமா, கட்டிக்கிட்டா உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு தான் கட்டிக்கணும்னு இருந்தாராம். சரி சரி, அவர் தனியா உட்காந்துருக்காரு, நான் போய் பேசிட்டு இருக்கேன். அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா அக்கா கூட அமெரிக்காவில் இருக்காங்கம்மா. சொந்தமாக தேட்ரு, சினிமா டிஸ்ட்ரிபியூஷனு, ரியல் எஸ்டேட்டுன்னு 4-5 பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குமா. மாதம் இதில் மட்டுமே ஒரு 10 லட்ச ரூபா இன்கம் வருமா. என்னையும் அமெரிக்காவை தாம்மா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சைதாப்பேட்டையில் ஒரு பங்களா இருக்குது. சிட்டிக்குள்ளே 10 கிரவுண்டு காலி இடம் இருக்குது. எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்காக பெசன் நகரில் 8 கோடி ரூபாயில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ, எல்லாமே வரப்போகிற என் மனைவிக்காக தாம்மா. காஃபி ஏதாவது குடுத்தியா? இத கொண்டு வரேம்மா. நான் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். காதலுங்கிறது என்னன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் யாரையும் காதலிச்சது கிடையாது. கல்யாணங்கிறது என்னன்னா அதுவும் எனக்கு தெரியாது. இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்று நல்லா தெரியுமா, பணம் பண்ண தெரியும். ஒருத்தரோட வாழ்க்கைய பணம் எந்த அளவுக்கு உயர்த்துன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இல்ல, நான் யோசிக்கிறது வேணுவால ஏதாவது ப்ராப்ளம். வேணுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னை பத்தி வேணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்ல நாள் பாருங்க. இன்னும் வேலையை விட்டு அனுப்ப வச்சிருக்கீங்க. அவன் ஒரு நாய்க்குட்டி மாதிரி. ஒரு பிஸ்கட்டை தூக்கி எறிஞ்சா ஒரு வாரத்துக்கு காலை சுத்திட்டு கிடப்பான். நீ எதுக்கு அவனை பத்தி பெருசா பேசிட்டு இருக்க?